பிச்சி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இப்போது சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்யலாம். அந்த குருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் சாப்பாட்டுக்காண்டி சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அதில் இருக்கக்கூடிய அந்த போன் கொஞ்சம் எலும்பாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் தனியாக பிறக்கி எடுத்துக்கிட்டேன். அது வச்சு தான் இப்போ சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பூண்டு 4-5 பூண்டை நடுக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்ததுனால அதை கொஞ்சம் வதக்கிக்கிடுதோம். அது கூட ஒரு 2 இன்ச்சு நீளத்தில் உள்ள இஞ்சியை பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நம்ம துவக்கிக்கலாம். இது கூட வெங்காயத்தையும் போட்டு துவக்கி, தக்காளி எல்லாமே போட்டு துவக்கி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு துவக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட போட்டு துவக்கிக்கணும். நல்லா சுருள துவக்கி எடுக்கணும். அப்படி நம்ம துவக்கி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும்போது இந்த கிரேவியாக இருக்கும். அது கூட அங்கங்கே இந்த போனும் கிடக்கும். அப்போ நல்லாயிருக்கும். நமக்கு சப்பாத்திக்கும் கிரேவி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கூட ஒரு கறி டேஸ்ட்டில் நமக்கு அந்த போனும் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம். அடுத்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலும் போட்டிருக்கேன். இது நல்லா துவக்கிக்கலாம். சோம்பு செவந்து வெடித்த உடனே நம்ம அதில் பொடி சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, அது நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ இதை சட்டியில் போட்டு லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக துவக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் 2 துவக்கி விட்டுடலாம். அந்த மசாலா இது எல்லாமே கொஞ்சம் வேகட்டும். இந்த குருமா எந்த டிஃபனுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். போனில் உள்ள சத்து எல்லாமே இறங்கி டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த கலவையில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அது ஏற்கனவே கொதித்த தண்ணியாக தான் ஊற்றுனேன். அதை கொதிக்க விட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி கொண்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு மல்லியில போட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த டயத்தில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம்.